7 days 7 தோசை சீரீஸில் டேஸ்டியான மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு. கார சட்னிக்கு 7-8 காஷ்மீரி மிளகா, 4 நார்மல் மிளகா, 10 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனா நம்ம மசாலா ரெடி. இப்போ நீங்கள் தோசை எப்போயும் எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஓரமாக மசால் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மைசூர் மசாலா தோசை ரெடி.